ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தது வருத்தம் அளிப்பதாக பாகிஸ்தான் இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை நாம் கேட்டு அறியலாம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். வணக்கம் ரமேஷ். பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கக்கூடிய இரங்கல் செய்தியில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கு? காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பலர் உயிரிழந்திருப்பது நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் பாகிஸ்தானில் இருந்து செயல்படக்கூடிய லஷ்கர்-இ-தைபாவினுடைய கிளை அமைப்பான இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பினுடைய கை இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு பாகிஸ்தான் ஆதரவுடன் தான் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு இருப்பதாக பரவலான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில்தான் இந்த சம்பவத்திற்கு பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், அனந்த்நாக் மாவட்டத்தில் நடந்த தாக்குதலில் சுற்றுலா பயணிகளின் உயிரிழப்பு குறித்து நாங்கள் கவலை கொண்டுள்ளோம். இறந்தவர்களின் உறவினர்களுக்கு தங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாங்கள் பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். வழக்கமாக எப்போதெல்லாம் இது போன்ற பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படும் போதெல்லாம் இது போன்ற சம்பிரதாயமான சில வார்த்தைகள் தெரிவிப்பதை பாகிஸ்தான் வழக்கமாக கொண்டிருந்தாலும் இந்தியா அதனை ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். அதே சமயம் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்து இருந்தாலும் கூட மற்ற நாடுகள் எல்லாம் கண்டனம் தெரிவிக்கின்ற போது இந்த சம்பவம் குறித்து பாகிஸ்தான் தன்னுடைய கண்டனத்தையோ அல்லது பயங்கரவாதிகள் மீதான தன்னுடைய எதிர்ப்பையோ கூட பதிவு செய்யவில்லை என்பதையும் நாம் இங்கே பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்தியா பல சந்தர்ப்பங்களில் சர்வதேச அரங்குகளில் பாகிஸ்தான் மீது இந்த குற்றச்சாட்டுகளை நேரடியாக வைத்திருக்கிறது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்த வேண்டும், பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு நிதி உதவி அளிப்பதை நிறுத்த வேண்டும் என்று சர்வதேச அரங்கில் பாகிஸ்தான் மீது வெளிப்படையாகவே இந்தியா குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இந்த தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் வெறும் வருத்தத்தை மட்டுமே பதிவு செய்துள்ளதை தவிர தன்னுடைய கண்டனத்தை எதுவும் பதிவு செய்யவில்லை என்பதையும் நாம் இங்கே குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விவரங்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.